டிபிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டிஆர்பிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போன்ற அந்த டெய்லி அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டிஆர்பிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் என்ன அப்படின்னா, அதாவது இடைநிலை ஆசிரியருக்கான ஒரு அறிவிப்பு தான் வெளியாகியுள்ளது. ஸோ இதுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2024 வெளியாகி உள்ள அந்த முதல் நோட்டிஃபிகேஷன், அதாவது டிஆர்பியோட நோட்டிஃபிகேஷனில் இதுதான் ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன். 9/2/2024 தான் வெளிவந்திருக்கு. ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இதுக்கு இந்த ஜாபை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 15/3/2024. ஸோ இதில் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் பொறுத்தளவில் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, இந்த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் ஷுட் பாசஸ் த வேலிட் ஆஃப், அதாவது டெட் எக்ஸாமினேஷன், அதாவது டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட் 1 பேப்பர் பாஸ் பண்ணவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதர் தான் அந்த டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணாதவங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த ஜாபை பொறுத்து டிஎன்பி, அதாவது பார்த்தீங்கன்னா டிஆர்பியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா 14/2/2024 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பாருங்கள், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா 1768 வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது டென்டேட்டிவ் தான் போட்டிருக்காங்க. இட் மேபி சேஞ்சஸ் ஆக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுக்கு செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் இது சேலரி பார்த்தீங்கன்னா 20,600லேருந்து 75,900 லெவல் 10 வரைக்கும் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேகன்சியை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1729 ப்ளஸ் பேக்லாக் வேகன்சி 39 சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 1768. இது இட் மேபி சேஞ்சஸும் ஆகலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் டென்டேட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாருங்களேன். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 9/2/2024. ஸோ 9 அதாவது இன்றைக்கி தான் வெளியே வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 14/2/2024 ஸ்டார்ட் ஆகுது. இது லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆன்லைனில் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா 15/3/2024 தான் லாஸ்ட் டேட் போட்டிருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஓஎம்ஆர் பேஸில் தான் நடக்குது. இது 23/6/2024, அதாவது ஜூனில் தான் நடக்குது. இது டென்டேட்டிவ்னு போட்டிருக்காங்க. இட் மேபி இந்த டேட் சேஞ்சஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ டீட்டெயில் ஃபார் கம்யூனிட்டி வைஸ் வேகன்சிஸ் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்லாக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ் மேஜராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 19 வேகன்சியும், அவங்க பார்த்திங்கன்னா ஒரு மைனாரிட்டி லாங்குவேஜ் இருந்தாங்கன்னா 20 வேகன்சியும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க தமிழ், அது ஓவரால் தமிழில் 1388 வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ், இங்கிலீஷு இது லாங்குவேஜை பொறுத்து அவங்கவுங்க இதில் எந்தெந்த மேஜர் இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அது தெலுங்குலையுமே எழுதுறாங்க. 75 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழில் தான் எழுத போகிறோம். தமிழ் அண்டு இங்கிலீஷு. உருதுவில் 35 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கன்னடாவில் 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அதே மாதிரி பாருங்கள், இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி, கரண்ட் வேகன்சி, ஓகே. ஸோ இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கும் தனியாக வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரிசர்வேஷன் கேட்டகரி அவங்கவுங்க இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் எதில் வர்றீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. தமிழில் 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த ரூல்ஸ் அண்ட், அதாவது இந்த ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. யாராருக்கு என்ன எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் தெளிவாக பார்த்து படிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் அதில் என்னங்கிறது சொல்லிடலாம். கண்டிப்பாக அது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கிளைம் பண்ணிக்கலாம். இருக்கிறவங்க இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் இருக்கிறவங்களுக்குமே நீங்கள் எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகரிஸ் இருக்கணும், நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அங்கே போட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் தான் மெயின். ஸோ இந்த இதுக்கு
குவாலிஃபிகேஷன் ஃபார் ஏஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/7/2024 படி பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதாவது அதர் தென் கேட்டகரிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து 53 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே இது வந்து அவங்க வந்து எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ அப்புறம் வந்து டிஎன்சி இந்த கேட்டகரியில் இருக்கவங்க வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து 58 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்னால ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் செகண்டரிஸ் வந்து +2 எக்ஸாமினேஷன் முடிச்சு 50% மார்க்கோட நீங்கள் வந்து அந்த 2 இயர்ஸ் உடைய டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அதாவது டிடிஎட்னு சொல்லுவாங்க. இது முடிச்சு வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த டெட் பேப்பர் வந்து 1 பாஸ் பண்ணவங்க தான் இதுக்கு எலிஜிபிள் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிஎட் அதாவது வந்து பிஎட் வந்து முடிச்சுட்டு அந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து டெட்டு பாஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ வந்து 2 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் முடித்தவங்க மட்டும்தான் அதோட வந்து நீங்கள் அந்த டெட் பேப்பர் 1 வந்து கிளியர் பண்ணவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். ஸோ மற்றவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் வந்து கிடையாது. ஸோ இதெல்லாம் தெளிவாக படித்து பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அதை இதெல்லாம் எல்லாம் டீட்டெயில்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து www.trb.co.in போய்ட்டு நீங்கள் அதாவது 14/2/2024 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் ஓப்பன் ஆகும்போது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்லோட் ஃபார் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன நம்ம இதுக்கு அப்லோட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து 10th எஸ்எஸ்எல்சி அப்புறம் வந்து 12th உடைய மார்க் ஷீட்டு அப்புறம் வந்து உங்களோட டிடிஎட் சர்டிஃபிகேட் அதாவது டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷனோட சர்டிஃபிகேட்டு அதே மாதிரி வந்து இந்த 4 இயர்ஸ் பிஎட் முடித்தவங்களும் ஈக்குவலண்ட் அதாவது கன்சாலிடேட் மார்க் ஷீட்டும் இதில் வைக்க பார்ப்போம். அதே மாதிரி யூஜி டிகிரி ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட்டு கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு அதே மாதிரி இந்த டெட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து 1 பாஸ் பண்ணதோடைய எல்லாமே வந்து பேப்பர் 1 இதையும் நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்தவரை எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ ஸோ இவங்கெல்லாம் வந்து அதாவது வந்து டிஎன்சி கேட்டகரி ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக அவங்க அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணி ஸோ இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நார்மலாக வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்புறம் என்ஓசி சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வர்றீங்களோ ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து இதில் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அதர் கேட்டகரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 600 வந்து ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் பாதி அதாவது 300 ஃபீஸ் வந்து அவங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன் மெத்தட் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் பேமெண்ட்டை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பேங்கிங் மூலமாகவோ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சு பண்ணிக்கலாம். ஆர் வந்து யூபிஐ ஐடி வச்சு கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவில் இங்கே 2 கேட்டகரியாக இருக்குது. பார்ட் ஏ அண்ட் பார்ட் பியில் இருக்குது. பார்ட் ஏ பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் 50 மார்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டு வந்து எல்லோரும் எழுதி தான் ஆகணும். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இந்த எக்ஸாமினேஷன் இருக்கும். மினிமம் 40% மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தளவில் அவங்க வந்து குவாலிஃபைடானவங்க தான் அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை பாருங்கள் 30 கொஸ்டின் தமிழ் எலிஜிபிலிட்டியில் டியூரேஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 minutes 50 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் பாஸ் மார்க் வந்து 20 மார்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் 40% நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பியை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு ஸோ எந்த மேஜர் எடுத்து படிக்கிறீங்களோ அதே கன்னடா, உருது, மேத்தமெட்டிக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியில் என்னென்ன நீங்கள் மேஜரோ அதில் வந்து உங்களுக்கு 150 கொஷின்ஸ் இருக்கும். டியூரேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன் வந்து 3 hours எழுதுகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் மார்க் வந்து 150 மார்க்கு. ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கு ஒரு மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 45 மார்க் எடுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிக்கு மற்றவங்களுக்கு வந்து 60 மார்க்கு அதாவது 40% வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணால் தான் இதுக்கு எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்கள் இங்கிலீஷு, மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸு, சோசியல் சயின்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அவங்கவுங்க எந்த மேஜரில் வராங்களோ நீங்கள் அதில் எழுதிக்கலாம். ஸோ இங்கிலீஷ்னால் இங்கிலீஷு கொஷின் இங்கிலீஷ் இருக்கும். மேத்தமெட்டிக்ஸு, சயின்ஸு இந்த மாதிரி பார்த்தோன்னா அவங்கவுங்க இதில் வந்து லாங்குவேஜ் இருக்கும். தமிழ்னா தமிழில் இருக்கும். மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து 30% 40% கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து கட் ஆஃப் வைஸ் வந்து வேரியாக சான்சஸ் இருக்குது. ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ கம்பல்சரி இந்த
30 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதில் வந்து 150 இருக்கும், கிளியர் பண்ணிக்கணும். மூணாவதாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பொறுத்தளவில் நம்ம சொன்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம என்னென்ன அப்ளை பண்ணும் போது லோட் பண்ணமோ அது எல்லாமே வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டாக நீங்கள் வந்து இன்டர்வியூ அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். கம்பல்சரி பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கிளியர் பண்ணவங்க தான் அடுத்த லெவலுக்கு எடுப்பாங்க. ரிட்டன் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவில் இந்த எக்ஸாமினேஷன் வந்து OMR பேட்டர்ன் தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் ஜென்ரேட் ஆகும். நீங்கள் OMRல வந்து ஷேர் பண்ணுற மாதிரி தான் எக்ஸாமினேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த டென்டேட்டிவ் கீ ஆன்சர் இது வந்து எல்லாமே எக்ஸாமினேஷன் முடித்தோன்னா வெளியிடுற மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க. இதெல்லாம் தெளிவாக நீங்கள் படித்து பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்டரி அந்த டிஆர்பி டிபார்ட்மெண்ட்டில். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருந்தீங்க அந்த 2012னா உங்களுக்கு 5.5 மார்க் வெயிட்டேஜ் தராங்க. அது 2013னா 5 மார்க்கும், 2017ல் 3 மார்க்கும், 2019னா 2 மார்க்கும், 2022ல் அந்த டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணிங்கன்னா 0.5 மார்க் வந்து இதுக்கு வந்து வெயிட்டேஜ் மார்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பாஸ் பண்ணாதவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ப்ரொவிஷனல் செலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சொன்ன அந்த 3 மெத்தடில் தான் இங்கே நடக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் என்னென்ன லோட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இது வந்து நீங்கள் அதாவது வந்து இன்டர்வியூ அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மெயினாக கொடுத்துருக்காங்க, PhD சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, எக்ஸர்வீஸ்மென் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெளிவாக படித்து பார்த்து இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய இருக்கனால இது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்லாம் இது வந்து நார்மலாக தான் ஒரு எக்ஸாமினேஷனுக்கு. ஸோ நீங்கள் வந்து கேண்டிடேட் எப்படிலாம் போகணும், என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. மேபி வந்து ஹால் டிக்கெட்லேயும் உங்களுக்கு கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஹால் டிக்கெட்டில் எல்லாமே தருவாங்க. தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இன்னொரு இன்றைக்கி டேட் வந்து 10னா ஸோ உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. இந்த 14ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் தெரிஞ்சுக்க ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து 15/3/2024 5 மணியோட முடியுது. அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணால் அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ 14/2/2024 ஸ்டார்ட் ஆகி 15/3/2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.